நசிக்கப்படாமல் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்கும் இல்லை ஆஃப் ஆகிட்ட கரெக்ட். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وذرياته وأهل بيته وإطرته الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله المولانا العليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்த நாயன் இறைவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு வந்த இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ஷஃபியுல் முதுனிபீன் நம் உயிரை விட மேலான நெஞ்சில் நிறைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமாறுகள், சாலிஹீன்கள் எல்லோர் மீதிலும் உண்டாவதாக. நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக தரிபட்டிருக்கிறேன் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ஹபீப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவினார்களோ அவற்றை எம்மால் என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை எங்களுக்கு விளக்கினார்களோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய நல்ல அமல்களை ஒப்புக்கொள்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த பூமியிலே படைப்பதற்கு முன்னால் நமது தந்தை அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகில் படைத்தான். அவர்கள் சொர்க்கத்திலே தன்னுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தங்கியிருந்து அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலாவினுடைய நாட்டத்தின்படி இந்த உலகுக்கு காலடி எடுத்து வைத்தார்கள். அவர்கள் தொடக்கம் எமது உயிரை விட மேலான கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகுக்கு கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் தோன்றினார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தின் படிக்கு 2,24,000 நபிமார்கள் தோன்றினார்கள். அவர்கள் அனைவரும் எங்களுக்கு போதித்த மார்க்கம், அவர்கள் அனைவரும் ஒன்றாக எங்களுக்கு போதித்த விடயம் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம்.
அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்பதைத்தான் எல்லா நபிமார்களும் எங்களுக்கு போதித்தார்கள். அனைத்து நபிமார்களுடைய போதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே இருந்து தங்களை ஒதுக்கிக் கொண்டு நரகத்தை தேர்ந்தெடுத்து சில மக்கள் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் காவிர்களாக மாறிய வரலாற்று செய்தி நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த பாக்கியம், புனிதமான தீனுல் இஸ்லாத்தை ஏற்று இந்த உலகுக்கு தோன்றிய உம்மத்தினர்களில் சிறந்த உம்மத்தினர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதற்கு நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி காலம் நெருங்கும் பொழுது, கடைசி காலம் வரும் பொழுது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இந்த உலகில் அதிகமாகிவிடும். ஆனால் உண்மையாக தீனுல் இஸ்லாமை ஏற்று நடக்கக்கூடிய, தீனுல் இஸ்லாத்தை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடிய, ஹக்கான நல்ல வழியில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்து விடுவார்கள். பதால் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதா ஃபதூபாலில் குரபா அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்பது பரதேசித்தனமான முறையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதுபோன்று இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இறுதி காலம் நெருங்கும் பொழுது இதே நிலைமைக்கு இஸ்லாம் மாறிவிடும் என்பதை கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம், எல்லா பகுதியிலும் எல்லா நாடுகளிலும் அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு பொய்யானது அல்ல. முஸ்லிம்கள் அதிகம் இருக்கிறார்கள். உண்மையான மூமின்கள் இந்த உலகில் குறைந்து விடுவார்கள். யாருக்கு வெற்றி கிடைக்கிறது? ஃபதூபாலில் குரபா. யார் உண்மையான தீனுல் இஸ்லாத்தை சரியான முறையில் ஏற்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சரியான முறையில் மொழிந்து ஈமானுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளையும் ஏற்று சரியான முறையில் தீனுல் இஸ்லாத்தை பற்றுப்பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. சோபனம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என நமது தலைவர் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். தீனுல் இஸ்லாம் எங்களை விட்டும் அகன்று விடுவதற்குரிய காரணம் என்ன? நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழுகிறோம், இஸ்லாமியர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டும் இஸ்லாமிய பற்று குறைந்து விடுவதற்கு காரணம் என்ன? நாம் முஸ்லிம்களாக இந்த உலகில் மாறுவதற்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி எமது ஊரிலோ அல்லது வேறு ஒரு ஊரிலோ போய் வாளெடுத்து போராடியவர்கள் அல்ல. முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் வாளெடுத்து போராடிய கூட்டத்தில் எம்மை சேர்க்க முடியாது. எங்களுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அவர்களை பின்பற்றி இந்த பூமியில் நாமும் முகல்லிதுகளாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற விடயத்தை நாம் அறிந்து கொண்டோம். சஹாபாக்கள் சிலை வணங்கி செய்து கொண்டிருந்தார்கள், சாராயம் அருந்திக் கொண்டிருந்தார்கள். காவிர்களோடு போராட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. யுத்தம் செய்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள், ஜிஹாத் செய்தார்கள். அதற்கு பின்னால் பரிபூரணமான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்கள். அவர்களுடைய தீனுல் இஸ்லாத்தையும் எங்களுடைய தீனுல் இஸ்லாத்தையும் ஒன்றாக ஒப்பிட முடியாது. அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஈமான் என்றால் கமா ஆமனன் நாசு,
அந்நாசு என்றால் யார்? சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறார். ஏன் அவர்களுடைய ஈமானை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு முக்கியமான விடயம், அல்லாஹ் என்று வரும் பொழுது அதில் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தால் அதை செய்யும் பொழுது சிந்தனை செய்வார்கள், இதை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்திக் கொள்வார்களா? அல்லாஹ்வினுடைய விடயம் என்று வரும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறது. பயம் ஏற்படுவது யாருடைய தன்மை? நபிமார்களுடைய தன்மை. அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பேரநாமத்தை சொல்லப்படும் பொழுது அங்கே உள்ளத்தில் ஒரு ஹஷ்யத்து, பயம் ஏற்பட வேண்டும். மலக்குமார்கள் இந்த உலகில் சிரேஷ்டமானவர்கள், அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் என்று வரும் பொழுது அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விடவும் சிறிய படைப்பாக மாறி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் உங்களை பார்க்க வேண்டும். அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற கிரந்தங்கள் இந்த செய்திகளை அழகாக சொல்லி காட்டுகிறது. பல கிதாபுகளில் இந்த செய்தி இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் என்னிடத்தில் சஹாபாக்களுடைய தோற்றத்தில் வருகிறீர்கள். திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோற்றத்தில் வருவார்கள். அதுபோன்று இன்னும் அழகான சஹாபாக்களுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா உங்களை என்ன தோற்றத்தில் படைத்திருக்கிறான், இதை காண நான் ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சமயங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு படியாக மேலே உள்ள எல்லா சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்களுடைய தோற்றத்தில் பார்த்தார்கள். மொத்தம் 24,000 தடவை பார்த்திருக்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹிரா மலைக்கு வாருங்கள், ஹிரா மலையில் என்னுடைய தோற்றத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையோடு புறப்படுகிறார்கள். ஹிரா மலையிலே எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததும், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோற்றத்தை நீங்கள் பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய தோற்றத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 ரெக்கைகளை விரிக்கிறார்கள். மலக்குமார்களுக்கு ரெக்கை இருக்கிறது என்பது குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி. உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ குர்ஆன் அழகாகவே சொல்லி காட்டுகிறது. மலக்குமார்களுக்கு 1, 2 பல ரெக்கைகள் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 ரெக்கைகளை விரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். மயங்கி கீழே விழுக்கிறார்கள். அந்த ரெக்கையினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்றால், அவர்களுடைய ஒரு ரெக்கை சூரியன் உதிக்கும் இடத்தில் இருந்தது, இன்னும் ஒரு ரெக்கை சூரியன் மறையும் இடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்துக்கு பிறகு தன்னுடைய மேனியில் இருந்த மண்ணை துடைத்துக் கொண்டு எழுந்தார்கள். ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா உங்களை இவ்வளவு பெரிய படைப்பாக படைத்திருக்கிறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 ரெக்கைகளை தான் நான் விரித்தேன். அல்லாஹ் தஆலா எனக்கு இது போன்று 600 ரெக்கைகளை தந்திருக்கிறான். 600 ரெக்கைகள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வாறாயின் உங்களை விட பெரிய ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை விட ஒரு பெரிய படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான்.
அவர் யார் தெரியுமா? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகில் படைத்திருக்கிறான். என்னுடைய 600 ரெக்கைகளையும் சேர்த்து பார்த்தால் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ, எவ்வளவு இடத்தை பிடித்துக் கொள்ளுமோ, அதுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ரெக்கை. அந்த ஒரு ரெக்கையை போன்று 600 ரெக்கைகளை அல்லாஹ் தஆலா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல வரும் செய்தி என்ன? அல்லாஹ் என்று வரும் பொழுது அந்த மலக்குமார்களுடைய அச்சத்தை நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு ஒரு பெரிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய பயம், ஹஷியத் என்பது அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் சிட்டுக்குருவியை விட சின்ன ஒரு படைப்பாக மாறிவிடுவார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அந்த பயமும் அச்சமும் எங்களுடைய உள்ளத்தில் வரும் பொழுது எங்களை பரிபூரண முஸ்லிம்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். காலையில் எழுந்தது முதல் மாலையில் இரவு நேரமாகி நாங்கள் உறங்கும் வரை எத்துணையோ பாவங்களை நாங்கள் செய்கிறோம். எங்களை அறியாமல் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இத்துணை பாவங்களுக்கும் காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய பேரு நாமம் எங்களிடத்தில் சொல்லப்படும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் பயம் அற்ற நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த பயத்தை எங்களுக்கு என்றென்றும் தந்தருள்வானாக. கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போதனைகள், அவர்களுடைய போதனையை சஹாபாக்கள் ஏற்றார்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை. இஸ்லாம் என்று வரும் பொழுது ஜிஹாது செய்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்களில் இருந்தவைகள் அனைத்தையும் அவர்கள் இஸ்லாத்துக்காக இழந்தார்கள். எனவேதான் எங்களிடத்தில் இல்லாத பயமும் அச்சமும் அன்றைய சஹாபாக்களிடத்தில் அதிகமாகவே இருந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வினுடைய விடயம் என்று வரும் பொழுது அச்சம் அதிகமாக இருந்தது. நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள். மக்களுக்கு படிப்பினை காட்டக்கூடிய மக்களாக இந்த உலகில் வாழ்ந்தார்கள். அவர்கள் வழியில் நாமும் சென்றால் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஒரு அழகான செய்தியை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சையதுனா ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறிய சஹாபி. அந்த சஹாபி மதரசத்துல் முஹம்மதியாவில் ரசூலுல்லாஹ்வின் பாசறையில் வளர்ந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் உலாவிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய வயது 16 வயது. இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஜ்லிஸில் வைத்துக் கொள்வார்கள். எதற்காக வைத்துக் கொள்வார்கள் என்றால், ஒரு ஆளுக்கு ஒரு தகவலை சொல்லி அனுப்புறதுக்கு வைத்துக் கொள்வார்கள். சாலபாவே, இன்னால்கிட்ட வைத்து இந்த தகவலை சொல்லிட்டு வாங்க. சாலபாவே, நான் சொல்லக்கூடிய தகவலை இந்த சஹாபியிடத்தில் சொல்லிவிட்டு வாருங்கள். இது போன்று தகவல் சொல்வதற்கு இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை பொழுதில் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஸஅலபாவே ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொல்லும் தகவலை இந்த சஹாபியிட்ட சொல்லிட்டு வாங்க. அந்த சஹாபியை அனுப்பினார். விளையாட்டுத்தனமான வயது, 16 வயது சஹாபி. இந்த சஹாபி பாதையில் போகும் பொழுது பாதையால் நடந்து புறப்படுகிறார். ஒரு வீட்டுக்கு முன்னால் விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடக்கூடிய வயது அல்லவா இவர். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீடு, அந்த வீட்டு வாயிலில் ஒரு திரை தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் இந்த சஹாபி ஸஅலபத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு காற்று வீசுகிறது. அந்த திரை நகன்று விடுகிறது. அங்கே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டார்கள். இந்த சஹாபியினுடைய உள்ளத்தில் அச்சம் நிறைந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வின் போதனையை ஏற்ற சஹாபி அல்லவா. அந்த சஹாபி நினைக்கிறார், இதற்கு பிறகு நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்க கூடாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வேலைக்காக வந்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன். இந்த பாவத்தை செய்துவிட்டு நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் போக முடியாது. அல்லாஹ் தஆலா என்னுடைய விடயத்தில் குர்ஆன் ஆயத்தை இறக்கி விடுவானோ என்ற பயம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். 2 நாள் கடந்து விட்டது. அனுப்பிய ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 16 வயது சஹாபி, மதீனாவிலே ஒரு ஓர பகுதியிலே யாரும் காணாத ஒரு இடத்திலே மறைந்து விட்டார். 40 நாள் ஆகிவிட்டது. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் அல்-ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கு சென்று சரி சஹாபாக்களை அழைத்து கொண்டு போய் ஸஅலபாவை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மலையடிவாரத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சில நபர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று இந்த விடயத்தை சொன்னார்கள். அந்த சமயத்தில் அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், இந்த மலை உச்சியிலே ஒரு வாலிபர் இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். எந்த காரணமும் சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறார். நாங்களும் பல தடவை விசாரித்து பார்ப்போம், எந்த காரணமும் சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறார். என்னவென்று தெரியாது. பொழுது மறைந்தவுடன், சூரியன் மறைந்தவுடன் வந்து ஒரு கோப்பையிலே பால் குடித்து விட்டு மீண்டும் புறப்படுவார். அழுது கொண்டே இருக்கிறார். யார் என்று தெரியாது. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சூரியன் மறைந்ததன் பிறகு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர் போய் பார்த்தா அவங்க ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கையால் பிடித்துக் கொண்டாங்க. உங்களை ரசூலுல்லாஹ் அழைத்து வர சொன்னார். கதறுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முகம் எப்படி இருந்தது என்றால், தாயிடத்தில் பால் அருந்தும் குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய தாயை விட்டும் பிரிந்தால் கதறி கதறி அழுகையின் மூலமாக எவ்வாறு அந்த குழந்தையினுடைய முகம் சிவந்து போயிருக்குமோ அதே போன்ற நிலைமையில் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வரமாட்டேன், நான் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்னால் பார்க்க முடியாது. உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தைரியம் உள்ள சஹாபி. ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை களத்தில் சுமந்து கொண்டார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்தார்கள். வீட்டை அடைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஸஅலபாவை நான் கொண்டு வந்து விட்டேன், நீங்கள் வருவதா இருந்தால் அப்படி, இல்லாட்டி ஸஅலபாவை நான் உங்கள்கிட்ட தூக்கிட்டு வரேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிருபையுள்ள நபி அல்லவா, வேண்டாம் உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நானே அவரை பார்ப்பதற்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதவை திறந்து பார்க்கிறார்கள். வீட்டிலே கழுக வேண்டிய ஆடைகளை ஒரு இடத்தில் குவித்து வைத்திருப்பதை போன்று ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் சுருண்டு கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி போய், என்ன ஸஅலபாவே, உங்களுக்கு நடந்த விடயம் என்ன என்று ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வைக்கிறார்கள். கதறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தலையை உங்களுடைய மடியில் வைக்கும் பொழுது உங்களுடைய தரஜா குறைந்து விடும் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தரஜா குறைந்து விடக் கூடாது, நான் ஒரு பாவம் செய்த மனிதன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தலையை உங்களுடைய காலிலிருந்து எடுத்துடுங்க. கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு பெரிய சஹாபியா, 16 வயதுடைய சஹாபி. எங்களுக்கு அழகான படிப்பினை அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நாங்கள் அதிகம் பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லி காட்டுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விடயங்கள் அனைத்தையும் விசாரிக்கிறார்கள். அனைத்தையும் சொன்னதன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வாயினால் அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தன்னுடைய தலையை வைத்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மேனியில் எறும்புகள் ஓடுவதை போன்று கூச்சமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் கலிமத்த ஷஹாதா, நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது. கலிமாவை சொல்லிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள்.
மரணித்ததன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கையினால் அந்த சிறிய சஹாபியை குளிப்பாட்டி கஃன் செய்து ஜனாசாவை நல்லடக்கத்துக்காக சுமந்து போகும் பொழுது பாதையில் ஒரு ஓரமாக போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், ரோட்ல இவ்வளவு இடம் இருக்குது, பாதையில விசாலமான பாதை, நீங்கள் ஒரு மூலையினால் ஓரத்தினால் செல்கிறீர்களே, ஏன் பாதையில நடுவால போகலாமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு சாதாரண ஜனாசா அல்ல. அல்லாஹுவை பயந்து தான் செய்ததை தப்பு என்று உணர்ந்து அல்லாஹ்வுடைய விடயத்தில் அதிகம் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்ட சஹாபி. இந்த சஹாபியுடைய ஜனாசாவுக்கு சஹாபாக்கள் கூட்டத்தை விட அதிகமாக மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். அதனால தான் பாதையில் ஒரு ஓரமாக நான் செல்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அச்சமும் பயமும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது நாங்களும் பரிபூரணமான மூமினாக முஸ்லிமாக மாறிக்கொள்ளலாம். இது போன்ற அச்சம் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா? ஒரு நாளைக்கு எத்துணை பெண்களை நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு பார்க்க முடியாத காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம், ஹராமான விடயங்களை செய்கிறோம். நானும் தான், நீங்களும் தான், எல்லோருமாக செய்கிறோம். காரணம் என்ன? மறுமையை பற்றிய பயம் எங்களுடைய உள்ளத்தில் கிடையாது, கபரை பற்றிய பயம் எங்களுடைய உள்ளத்தில் கிடையாது. இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் கற்றுத்தந்த போதனைகளை சரியான முறையில் ஏற்று நடக்காமை தான் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த போதனைகளை சரியாக நாமும் எடுத்து நடக்கும் பொழுது நாமும் ஒரு பரிபூரண முஸ்லிமாக மூமினாக மாறிக்கொள்ளலாம். அதற்கு படிப்பினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த சஹாபாக்கள், அவர்களுடைய காலத்திலே இருந்த பெண் மக்கள், அந்த மக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வினுடைய விடயத்தை எவ்வாறு அஞ்சினார்கள், கியாம நாளை எவ்வாறு பயப்பட்டார்கள், கியாம நாளுடைய தண்டனையை எவ்வாறு பயப்பட்டார்கள். நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தியாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி பெண்மணி, அந்த பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகிறார். ஒருவரோடு விபச்சாரம் செய்துவிட்டு வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னுடைய வயிற்றில் குழந்தை ஒன்று இருக்கிறது யா ரசூலல்லாஹ், நான் மார்க்க சட்டம் படித்திருக்கிறேன், நான் திருமணமும் முடித்திருக்கிறேன், திருமணம் முடித்திருக்கும் பொழுது விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதனால் என்னை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது உன்னை கல்லெறிந்து கொள்ள முடியாது, குழந்தையை பெற்றுவிட்டு என்னிடத்தில் வா, அதற்கு பின்னால் உனக்குரிய தண்டனையை நான் தருகிறேன். அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தால், அந்த சஹாபி பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து விட்டு பிரசவ வேதனையோடு ரசூலுல்லாஹ்வின் மஜ்லிஸுக்கு வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்றெடுத்தேன், நான் இந்த உலகில் கேவலப்படுகிறேன், இந்த உலகில் படும் கேவலம் கேவலம் அல்ல, மறுமையில் நான் கேவலப்படக்கூடாது யா ரசூலல்லாஹ், என்னை கல்லெறிந்து கொள்ளுங்கள், நான் தயாராக வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்மணியே, நீங்கள் போய் அந்த குழந்தைக்கு 2 வருடங்கள் பாலூட்டி விட்டு வாருங்கள். 2 வருடங்கள் பாலூட்டினார்கள். பாலூட்டியதன் பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய ஆத்மாவை அடக்கி, நஃப்ஸை அடக்கி, மறுமையில் கேவலப்படக்கூடாது என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்று, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உள்ளத்தில் மேன்மையாக நினைத்து ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது போன்று குழந்தையை பெற்றெடுத்தேன், 2 வருடங்கள் பாலூட்டினேன், என்னை கல்லெறிந்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னாங்க, ஒரு குழியை தோண்டி அந்த பெண்ணினுடைய இடுப்பு வரைக்கும் நீங்கள் மண்ணால் நிரப்புங்கள். சஹாபாக்கள் குழியை தோண்டினார்கள், இடுப்பு வரைக்கும் மண்ணால் நிரப்பினார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் சூழ இருந்து அந்த பெண்மணிக்கு கல்லெறிந்து கொள்கிறார்கள். அந்த பெண்மணி ஷஹீதாக்கப்படுகிறார். கல்லை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய மேனியில் இருந்து ஒரு இரத்த துளி ஒரு சஹாபியினுடைய மேனியில் படுகிறது. அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் அந்த இடத்தில் இருந்தேன்,
ஒரு விபச்சார பெண்ணுடைய இரத்த துளி என்னுடைய மேனியில் பட்டு இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அந்த வார்த்தையை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம். மறுமையில் கேவலப்படக்கூடாது. அல்லாஹ்வை முழுமையான முறையில் அஞ்சி என்னுடைய போதனையை சரியான முறையில் ஏற்று தன்னை அர்ப்பணித்த ஒரு சொர்க்கத்து பெண்ணுடைய ரத்தம் உங்களுடைய மேனியில் பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதைவிட உயர்ந்த படிப்பினை தேவையில்லை. ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பாவங்களை எங்களை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இத்துணை பாவங்களும் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுடைய பட்டோலைகளில் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும். ஆச்சரியப்படுவார்கள், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. பட்டோலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது மக்களை ஆச்சரியப்படுவார்கள், இந்த கிதாபுக்கு பிடித்தது என்ன? எங்களுடைய சிறிய பாவங்களையும் எழுதி இருக்கிறது, பெரிய பாவங்களையும் எழுதி இருக்கிறது என்று நாளை மனிதன் பேசுவான் என்பதை அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் ஜிஹாத் செய்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள், பரிபூர்ண முஸ்லிம்களாக மாறினார்கள். அவர்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் முழுமையாக அவர்களுக்கு கிடைத்தது. நேரடியாக கண்மணி நாயகத்தை பார்த்தார்கள், பின்பற்றினார்கள். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு முபல்லிகுகளாக அந்த சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள் எல்லா போதனைகளையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் விசேஷமாக எங்களுடைய மஷாயிகுமார்கள் நாளாந்தம் செய்ய வேண்டிய ஔராதுகள். ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை அடக்கி தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி தன்னை ஒரு பரிபூரண மனிதனாக மாற்றிக் கொள்வதற்குரிய வழியை இமாம்கள், ஷேகுமார்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எல்லா தரீகத்துக்குரிய ஷேகுமார்களும் இது போன்ற நல்ல வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி பிடித்துக் கொண்டால் வழி தவறவே மாட்டீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். குர்ஆன், என்னுடைய குடும்பம், இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். வெற்றி வேணுமா? என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுபோன்று மஷாயிகுமார்கள் எங்களுக்கு இந்த நாட்டிலே தோன்றினார்கள். வெளிநாட்டிலே இருந்து வந்தார்கள், யமன் பிரதேசத்திலே இருந்து வந்தார்கள், வெளியூர்களிலே இருந்து வந்தார்கள். வந்த ஷேகுமார்கள் அனைத்தும் எங்களுக்காக செயல்பட்டார்கள். எங்களை ஒரு பரிபூரண மூமினாக மாற்றி பரிபூரண சொர்க்கவாசியாக மாற்றுவதற்குரிய வழியைத்தான் செய்து தந்தார்கள். அருமையான பெருமக்களே, அந்த வழிகளை நாங்கள் பரிபூரணமாக ஏற்று நடக்கும் பொழுது எங்களையும் ஒரு பரிபூரண மூமினாக மாற்றிக் கொள்ளலாம். வாலிப பருவம் என்பது அனைத்து பாவங்களையும் செய்வதற்கு முயற்கூடிய வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புனிதமான முஹர்ரமுடைய மாதம் வந்தது. ஏனைய மதத்தினர்களுக்குரிய மாதங்கள் என்றால் அதை கண்ணியப்படுத்துவார்கள், விசேஷமான ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். எங்களுக்குரிய மாதம் புனிதமான முஹர்ரம் மாதம், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி தந்த மாதம். அந்த மாதம் இஸ்லாமியர்களுடைய ஆரம்ப மாதமான முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் கொண்டாடினோமா? அஹ்லு பைத்துகளை பற்றி புகழ வேண்டிய மாதம், அவர்களுடைய புகழ் பாட வேண்டிய மாதம். அஹ்லு பைத்துகளை நேசம் வைத்தோமா? அருமையான பெருமக்களே, அந்த அஹ்லு பைத்துகளையும் நாம் நேசம் வைக்க வேண்டும். இஸ்லாத்துக்காக எங்களுக்கு ஜிஹாத் செய்ய முடியாது, ஹிஜ்ரத் போக முடியாது, வாளெடுத்து போராட முடியாது. எங்களுக்கு முடியும் என்றிருந்தால் நாங்களும் வாளெடுத்து போராடுவோம். ஹிஜ்ரத் போக முடியாது, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் போக வேண்டிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் பேசக்கூடாது. எங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது.
அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு. தன்னுடைய நஃப்ஸோடு ஜிஹாத் செய்யக்கூடியவன் தான் உண்மையான முஜாஹித். உண்மையான முஹாஜிர் யார் தெரியுமா? அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தடுத்ததை ஒரு மனிதன் வெறுத்து நடக்கிறானா அவன் உண்மையான முஹாஜிர் என்பதாக கண்மணியாம் உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, துனியாவினுடைய நாள் இன்று இருப்போமா, நாளை வாழ்வோமா, அடுத்த வினாடியில் மரணிப்போமா, உயிர் வாழ்வோமா யாருக்கும் தெரியாது. ஆக இருக்கும் காலம் கொஞ்சத்திலும் நாம் எங்களை பரிபூரண முஸ்லிம்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், பரிபூரண மூமின்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் மாற்றிக்கொண்டால் ஜெயம் பெற்றவர்களாக நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த பாக்கியத்தை தந்து இறைவா மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டும் உன்னுடைய அருளை கொண்டும் சொர்க்கம் நுழையக்கூடிய கூட்டத்தில் இறைவா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. இறைவா எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. இறைவா எங்களுடைய தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்கள் எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. இறைவா இந்த உலகில் நாங்கள் வாழும் பொழுது உனக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. உன்னை பற்றி சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்திடுவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை முழுமையான முறையில் ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أشهد